லேட்டி ஜோவி, நீ இந்த பக்கம் வரியா? சரி. டீச்சர் வந்ததுக்கப்புறம் மாறிடுவோன்னு அப்புறம் அதுக்கும் திட்டுவாங்க. ஆட்டு. லே மைக்கிள், ஏன் ரொம்ப டல்லாக இருக்கா? அப்படிலாம் இல்லை மக்கா, மனசு சரியில்லை. ஏ அப்பா, உனக்கே மனசு சரியில்லையா? அப்படி என்ன நடந்தது? இல்லை மக்கா, நேற்று எங்கள் ஊரில் வந்து ஒரு நிச்சயமலம் வீடு சரியா, அங்கே வந்து நம்ம சோஷியல் டீச்சர் வந்திருந்து பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்துருச்சு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு. ஏன்னா அதுக்கு முதல் நாள் தான் நல்லா சண்டை போட்டுட்டு நடந்தோம் பார்த்தியா கிளாஸ்க்குள்ள. அது நல்லா கலாய்ச்சி வேற விட்டுட்டேன். இனி அது எங்கே என்கிட்ட பேச போகுது. நான் அட்லீஸ்ட்டு நேற்று நேரில் பார்க்குறப்ப கொஞ்சம் பேசவும் சிரிக்கவும் நினச்ச மாத்துக்க, யாரோ தெரியாத நபரை பார்த்த மாதிரி போகுது. கொஞ்சம் கஷ்டமாக எடுத்து பார்த்துக்க. ஷே, இதுக்கா மூஞ்ச இப்படி வச்சிட்ருக்க? இதெல்லாம் ஒன்றும் இல்லை மைக்கிள், சும்மா ஃப்ரீயாக விடு. இன்னைக்கு கண்டிப்பாக அது உன்கிட்ட பேசும். இல்லை மக்கா, எனக்கு அந்த நம்பிக்கையே இல்லை. சே, நான் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டேன். கஷ்டமாக இருக்குதுங்க. மைண்டு ஃபுல்லாக அதே ஓடிட்டுருக்கு. இனி அந்த மேம் என்கிட்ட பேசவே செய்யாதோ என்னவோ. எப்படி நான் அதுக்கு மூஞ்சில் முழிப்பேன்? ஐயோ, அதெல்லாம் விடு. இன்னும் 2 வாரம் தான், அதுக்கப்புறம் தீபாவளி செலிப்ரேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே டைம் போயிடும். விடு மைக்கிள், நான் சொல்கிறேன்ல, நீ கண்டிப்பாக அந்த மேம் உன்கிட்ட பேசும் சரியா? பேசுனா கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருக்கும். ஆமாம், நீ சோஷியல் எக்ஸாம் எப்படி எழுதுனா? பரவாயில்ல மக்கா, நல்லா தான் எழுதுனேன். போன வாட்டியை விட இந்த வாட்டி கொஞ்சம் மார்க் அதிகமாக கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்குது. பார்த்துட்டு அப்புறம் என்னல, டீச்சர் அப்போ ஒன்றுமே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. எதுக்கு அப்படி சொல்லியா? ஆமாம், நீ கலாய்க்கிறது அப்புறம் கிண்டல் பண்ணி பேசுறது அதெல்லாம் மேட்ரு கிடையாது. படிப்பில் நீ கரெக்டாக இருக்கியா அதுதான் பார்ப்பாங்க. அதெல்லாம் ஒரு காலம் அக்கா. இப்போ வந்து படிப்பு இருந்தாலும் கேரக்டரும் முக்கியம். நான் சும்மா விளையாட்டுத்தனமாக கலாய்ச்சுட்டேன். சரி, இனிமேல் இந்த மாதிரி பண்ணவே கூடாதுப்பா. சே, அது என்கிட்ட பேசினாலும் பேசுகிறனாலும் எப்படியாச்சும் நான் அதுக்கிட்ட சாரி கேட்கணுன்ட்டு இருக்கேன். சாரி கேட்குறது நல்ல விஷயந்தான். சரி, அது இப்போ வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு பீரியடு தான் தெரியும்ல. ஆமாம் அக்கா, கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. உனக்கே பயமா? ஐயோ ஆண்டவா, எங்கே போய் சொல்கிறது? லேய், தீபாவளி கொண்டாட ஆரம்பிச்சாச்சுன்னு நினைக்கேன். உனக்கு வெடிச்சதெல்லாம் கேட்க? ஆமாம்மாக்கா, நல்லா கேட்குது. உங்கள் வீட்டில் பட்டாசு வாங்கியாச்சா? இல்லைம்மாக்கா, இனிதான் வாங்க போனோம். லேய் மைக்கேல், இந்த பக்கம் வா, டீச்சர் வராங்க. சரி சரி, நம்ம அப்புறமா பேசலாம். டீச்சர் வருதா பார்த்துக்க, நான் அந்த பக்கம் நைஸாக போய் உட்காந்துக்கிறேன். ஆட்டுமாக்கா, சீக்கிரம் போ. தள்ளிட்டி லேட்டி ஜோவி, இடம் போதுமா? ஆமாம் மைக்கேல். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங் மேம். ஆல் ஆஃப் யூ சிட் டவுன். ஸோ சோஷியல் எக்ஸாம் இந்த வாட்டி எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. ஸோ இதே மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணணும். ஓகேவா? ஓகே டீச்சர். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, எப்படிரா எல்லாருமே நல்லா எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சோ? ஆமாம் டீச்சர், நீங்கள் சொல்லி தந்த விதம் வந்து எங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் எங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருந்தது. மைக்கேல், உனக்கு எப்படி இருந்துச்சு கொஸ்டின்ஸ்லாம்? அதடி, அது நம்மகிட்ட தான் பேசுதா? ஏய், அது உன்கிட்ட தான் கேட்குது. நான் சொன்னேன்ல அவங்க உன்கிட்ட பேசுவாங்கன்ட்டு. எந்திரிச்சு பதில சொல்லு. ஐயோ, என்கிட்ட பேசிட்டாங்களே, ஜாலி. சொல்லுங்க டீச்சர். கொஷின்ஸ்லாம் ஈஸியாக இருந்துச்சான்னு கேட்டேன். ஆமாம் டீச்சர், ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நீங்கள் பேப்பர் திருப்பியாச்சுல்ல, பின்ன ஏன் என்கிட்ட கேட்கீங்க? ஏன் நான் கேட்கக்கூடாதோ? அப்படி இல்லை டீச்சர், நீங்கள் தான் பேப்பரை திருத்திருப்பீங்க, யார் யாருக்கு எந்த மார்க்குன்னு தெரியும். அப்புறம் எதுக்கு இந்த கேள்வி? கேள்வி கேட்டது என் தப்பு தான். உட்கார். லே சாம், பாத்தியா நல்லா பேசுதுல்ல?
எப்பாடா இப்பதான் எனக்கு திருப்தியா இருக்குமா. ம் நான் சொன்னேன்ல. நிஜமாவே இந்த டீச்சர் நல்ல டீச்சர் தான் பாத்தியா. ம் ஆரம்பிச்சிட்டியா? அது அப்படிதான்.